ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் சுற்றி இருக்கிற பார்டரோட கார்னரில் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் சேஞ்ச் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டியூ டேக் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த டியூ டேக்குள்ள ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டியூ டேக் என்ன பண்ணிருக்கேன்னா இன்டர்னல் சைஸில் கால் பண்ணிட்டு இந்த இன்டர்னல் சைஸில் என்ன பண்ணிருக்கேன்னா பார்டர் ஸ்டைல்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு சாலிட் வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த பார்டர் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பார்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன்னா பார்டர் ரேடியஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு கண்டென்ட்டை சுற்றி கார்னரோட சைஸை கர்வா காட்டுறதுக்கோ அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அந்த சைஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 10 பிக்சல்ன்ற வேல்யூ முதல்ல ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 10 பிக்சல் வேல்யூ நம்ம எந்த இடத்துல ஆட் ஆகும்னா அந்த பார்டரோட டாப் லெஃப்ட் சைடில் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா 15 பிக்சல் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுங்க ஆட் ஆகும்னா டாப்ல ரைட் சைடில் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா 20 பிக்சல் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எப்படி ஆட் ஆகும்னா ஒரு பாட்டமோட ரைட் சைடில் ஆட் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா 25 பிக்சல் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கே ஆட் ஆகும்னா பாட்டமோட லெஃப்ட் சைடில் ஆட் ஆகும். வாங்க இதை ரன் பண்ணி காட்டிடுறேன். பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் வந்து ஆட் ஆயிருக்கா, ப்ளஸ் அதுக்கு பார்டர் ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் ஆட் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம கன்சோல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெளிவாக தெரியும். இந்த கன்சோல் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு எலமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பாடி டேக் கிளிக் பண்ணிட்டு டியூ டேக் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஆட் பண்ண கோடிங் இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பார்டர் பாட்டம் லெஃப்ட் ரேடியஸ்க்கு 25 பிக்சலும் பார்டர் ரைட் ரேடியஸ்க்கு 20 பிக்சலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன்னா பார்டர் டாப் லெஃப்ட் ரேடியஸ்க்கு 10 பிக்சலும் பார்டர் டாப் ரைட் ரேடியஸ்க்கு 15 பிக்சலும் ஆட் ஆயிருக்கு. நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ண மாதிரி ஆட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.